காலத்திலே அயோத்தியாபுரி ஆண்டு வரக்கூடிய தசரத சக்கரவர்த்திக்கும் கோசல அம்மையருக்கும் ரகுராம சந்திரமூர்த்தியா பிறந்து அதாவது ஜனக நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஜனக மகாராஜா இருக்க பத்தியா அவருடைய மகளை சீதா பிராட்டியை மணந்து ஆனா சீதா கூட பிறந்தது சிவதனுசு சொல்லக்கூடிய ஒரு வில்லு. அந்த வில்ல வளர்த்து பறைசாற்றினார்கள். யாராவது இந்த வில்ல உடைத்தி என்னுடைய மகளை சீதையை திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய அன்னை கைகாசின வார்த்தையை கேட்டு நானும் என் தம்பி லட்சுமி போனாலும் 14 ஆண்டு வனவாசம் சென்றோம். அப்ப 14 ஆண்டு வனவாசம் செல்லக்கூடிய இடத்துல அப்ப பறைசாற்றினாலுங்க ஜனகமங்க நாட்டுல அந்த வில்ல குறித்து சீதை பிராட்டியை நான் திருமணம் செய்தேன். ரகுராம சந்திரமூர்த்தியா பிறந்து அப்படி என்னுடைய மனைவியை நாங்க 14 ஆண்டு காணக சென்றப்ப அதாவது தென்னிலிங்க ஆண்டு ராமநேசன் என்னுடைய மனைவியை சீதா பிராட்டியை சிறைத்து சென்று விட்டார். அன்னவளை மீட்க வேண்டும் என்று நான் இந்த ராமாவதாரை எடுத்து அங்க தென்னிலங்கை அடைந்து கிஷ்கந்தாபுரி ஆண்டு வரக்கூடிய வாலிய சுக்கிரப்பன் துணை கொண்டு தென்னிலங்கை அடைந்து விபீஷணன் துணை கொண்டு அவனுடைய சேனை மூலபல சிறைகளை மடித்து என்னுடைய சீதா பிராட்டை சிரம் நான் சீதாராம் முகந்தன் நந்தன் கோபியந்தன் வந்தேன். தேவனுக்கெல்லாம் தேவன் தேவன் தேவனுக்கெல்லாம் தேவன் தேவலோகத்துல தேவசபை கூடுதுனாக்கா ஆமா இந்த பகவான் இல்லை என்றால் அங்க சபை கூட முடியாதுதான். பரவாயில்ல இந்த பகவான் இல்லை என்றால் தேவசபை கூடாது. எந்த செகண்ட் விடுங்க. எப்படி தெரியுமா? எப்படி எத்தனை கதா கொண்டு அத்தனை கதா பொல்லுக்கும் எத்தனை மன்னதெல்லாம் நீங்க